பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனால சத்தியத்தை சந்தோஷமாய் நாம் கேட்க வேண்டும். சரிங்க, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், யோசேப்பும் கிறிஸ்து இயேசுவும், அல்லது யோசேப்பினிடத்தில் உள்ள 7 கிறிஸ்துவுக்குரிய அடையாளங்கள். பாருங்க, பரிசுத்த வேதாகமத்தில் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு சம்பவத்திலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மீட்பை குறித்ததான திட்டத்தை நீங்க பார்க்கலாம். அதுதான் நேற்றைய தினத்துல கூட தாவீதை குறித்து, சபையை குறித்த திட்டத்தை நேற்றைய தினத்துல தியானித்தோம். இன்றைக்கு யோசேப்பை குறித்து நம்ம தியானிக்கலாம். எப்படி யோசேப்பை வைத்து தேவன் சபைக்கு வைத்திருக்கிற அந்த திட்டம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நடப்பித்தார் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவது நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11-12. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11-12. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. இவைகள் எல்லாம் அப்படின்னா என்னங்க? அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமும் எப்படி சம்பவித்ததா? திருஷ்டாந்தங்களாக. அது இன்னொரு மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது ஞான அர்த்தமாக அவங்களுக்கு சம்பவித்தது. முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. என்ன உண்டாகும்படி? அப்போ பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவங்களும் அந்த நபர்களையும் நாம் படிக்கும் பொழுது தற்காலத்துல வாழ்ற நமக்கு என்ன கொடுக்குறாங்க? எச்சரிப்பு. புரியுதுங்களா? ஒரு வார்னிங். அந்த சம்பவத்தை பார்த்து, அந்த நபரை பார்த்து நம்ம சில அறிவுரைகளை, அந்த எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளணும். எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எழுதப்பட்டு எதுக்கு எச்சரிப்பா? அடுத்தது, இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா. இதுக்குதான் எச்சரிப்பு. ஏன்னா இன்னைக்கு சத்தியம் தெரிஞ்சு எல்லாம் ஒரு காரியம் நம்மளுக்கு என்ன ஆயிடுதுங்க? ஃபுல் பூஸ்டப், அப்படியே வந்துடுறோம். வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் எதுக்குன்னா, இந்த காலகட்டத்தில் நாம் அப்படி நிற்காதபடிக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு சம்பவத்திலையும், பழைய ஏற்பாட்டு ஒவ்வொரு சம்பவத்திலையும் மீட்பை குறித்தும் மீட்பரை குறித்ததான சத்தியங்கள் உண்டு. சரியா? அதன் அடிப்படையில் தான் நம்ம வேதத்தை தியானிக்கிறோம். சரி, இன்றைக்கு நம்ம இந்த யோசேப்பை நாம் எடுத்து, அதுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யோசேப்பு எப்படியெல்லாம் நிழலாட்டமா இருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு 7 காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், ஒரு பெண் 13 பேர், ஆனா ஆண்கள் 12 பேர். இந்த 12 பேரை யாக்கோபினுடைய மரண நாள்ல என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு காரியத்தை சொல்றாரு. அது தேவனே அவர் மூலமா என்ன பண்றாரு? சொல்றாரு. ஏன்னா ஒரு பெற்றோர், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை குறித்து அப்படி சொல்ல மாட்டான். தேவனே என்ன பண்ண வச்சிருக்கிறார்? சொல்ல வச்சிருக்கிறார். அப்படி சொல்லும்போது யோசேப்பை குறித்து யாக்கோபு சொல்லும் போது பாருங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22-24. 22-24. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அது கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மணமடிவாக்கி. இப்படி படர்ற அந்த கொடி மேல என்ன பண்ணுவாங்களாம்? வில்வீரர் மணமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால். பாத்தீங்களா? அவனுடைய புயங்கள் யாக்கோபின்
வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபு வந்து யோசேப்புக்கு கொடுக்கிறார் பாருங்க. கனிதரும் கொடி, அத மூல மொழியில திராட்சை செடின்னு தான் சொல்றாங்க, வைன் ட்ரீ தான். அப்படி வந்து அவன் மேல என்ன பண்றாங்களாம், வில்லை ஏய்கிறார்கள். ஆனாலும் ஒரு போராட்டம் நடக்குது. எதுக்கும், திராட்சை செடிக்கும் ஒரு கூட்டத்தாருக்கும் போராட்டம் நடக்குது. ஆனா இவருடைய வில்லு என்ன ஆகுதான், யாக்கோபின் தேவனுடைய சர்வ வல்லவருடைய கரமா. இவர் இழுத்து விடுற வில்லு தேவனுடைய கரமா, அந்த புயங்கள் தேவனுடைய கரமா. அப்ப இவ்வளோ மகிமையா இருக்குது பாருங்க. அந்த வில்லு விட்டு இவர் மேற்கொண்டதுனால ரெண்டு விஷயத்தை பெற்றுக்கொண்டாராம். ஒன்னு மேய்ப்பன், இன்னொன்னு கண்மலை. இந்த வார்த்தைக்கும் யோசேப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா யோசேப்பு மேய்ப்பன் அல்ல, யோசேப்பு கண்மலையும் அல்ல. நமக்கு தெரிந்திருக்கிறபடி நானே நல்ல மேய்ப்பன் சொன்னது யாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே நேரத்துல கண்மலைன்னும் போது கிறிஸ்துவே அந்த கண்மலையா இருக்கிறார். அதே மாதிரி திராட்சை செடின்னும் போது நானே மெய்யான திராட்சை செடின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஒப்பிட்டு பாருங்க. தேவன் யோசேப்பை குறித்து யாக்கோபுக்கு வெளிப்படுத்தும் போது இயேசுவை குறித்ததான ரகசியத்தை வச்சு வெளிப்படுத்தினார். அப்போ யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன் யோசேப்பு கூட தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா இந்த காலத்துல வாழ்ற நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி சத்தியத்தை தேவன் எழுதி வச்சார். சரியா? சரி, இப்போ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு 7 காரியங்களை நம்ம எடுத்து இதன் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்ன, கிறிஸ்துவுக்கு எப்படி யோசேப்பு நிழலா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கூர்ந்து கவனிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். முதலாவது, யோசேப்பு அப்படின்ற பெயர் அர்த்தம் என்னவென்றால் he increases, அவர் அதிகரிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். he increases, அவர் அதிகரிக்கிறார். யோ, அவர், யோ என்ற வார்த்தையும் யா என்ற வார்த்தைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. யா என்றால் யாரை குறிக்குதுங்க, எகோவாவை குறிக்குது. யோக்குன்னா எகோவாவின் கரங்களை காமிச்சு அவர்ன்றத குறிக்குது. யோ ஷேப் அப்படின்னா அந்த ஷேப்ன்ற வார்த்தை இன்க்ரீஸ், அதிகமாக. அப்போ அவர் அதிகரிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். விளங்குதா? இது எப்படி கரெக்டா நம்ம விளங்கிக்கணும்னா இந்த பேர்ல ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா யாருடைய குமாரன் யோசேப்பு? வா, எவ்வளவு பெரிய வெளிப்பாடு. யோசேப்பு யாக்கோபு தான் அப்பா, அம்மா யாரு? ராகேல் இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு என்ன பண்ணாரு, இவரு பிறந்திருக்கிறார். ஆக்சுவலா ராகேல் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இல்ல, பிள்ளை இல்லாம இருந்தாங்க. அப்போ ராகேல் வந்து யாக்கோபு கிட்ட ஒரு முறை ஒரு சண்டை போடுறான், பெரிய சண்டை ஆயிடுது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆதியாகமம் 30:1-2. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். என்ன கேட்டாங்க? எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன். எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி ஒரு அம்மா கேட்டுச்சுன்னா என்னத்துக்கு அவரது நிலைமை? அவர் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். இப்போ அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் நினைச்சா கூட கொடுக்க முடியாது. ஏன்னா தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். முடிஞ்சதா? நான் தேவனா என்றார். பாத்தீங்களா? நான் தேவனா? ஏன்னா உன் கர்ப்பத்தை அடைச்சது யாரு? தேவனே அடைச்சிட்டாரு. தேவனே அடைச்சிட்டாரு. தேவன் தான் என்ன பண்ணாங்க, அடைப்ப எடுக்கணும். நான் தேவனா? அப்போ என்னன்னா ராகேலுக்கு ஒரு சத்தியத்தை யாக்கோபு கற்றுக் கொடுக்கிறார், ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். உனக்கு இவ்வளோ நாளாய் புள்ள இல்லைன்னா அதுக்கு காரணம் நான் இல்லை, தேவனே உன் கர்ப்பத்தை என்ன பண்ணிட்டாரு, அடைச்சிட்டாரு. அப்பத்துல இருந்து ராகேலை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ராகேலுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ராகேலுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு அந்த அளவுக்கு பலப்படுத்துற மாதிரி வேதத்துல இல்லை. ஆனா அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா ராகேலுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு கொஞ்சம் வித்தியாசப்படுது.
அதுல நடக்கிறது தான் அவ என்ன பண்ணிட்டா, தன்னுடைய வேலைக்காரியாகிய பில்காலை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தார். முதல்ல ஒரு பையன் பிறந்தான். யாருங்க அவன் பேர் என்னங்க? தான்றவர் பிறந்தான். இப்போ இந்த தான் என்ற பேரை யார் வைக்கிறான்னா ராகேல் தான் வைக்கிறான். அந்த தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் சத்தத்தை கேட்கிறவர். தான் என்ன அர்த்தம்? என் சத்தத்தை கேட்கிறவர். அப்போ இதுவரைக்கும் கர்ப்பத்தை அடைக்கப்பட்ட இருந்த சூழ்நிலையில தேவன் தான் அடைத்தார் என்று நினைச்சிட்டு அந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட ராகேல் முதல் முறையா தேவன்கிட்ட பேசியிருப்பா போல இருக்கு. பேசினதுனால இப்போ அவளுடைய வேலைக்காரி மூலியமா என்ன ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை வந்ததுனால அவனுக்கு என்னன்னு சொல்றாரு, என் சத்தத்தை கேட்கிறவர் தான் அப்படின்னு பேர் வைக்கிறார். ரெண்டாவது ஒரு குழந்தை அந்த வேலைக்காரிக்கு பிறக்குது. அவனுக்கு நப்தலி அப்படின்ற பேரை எடுக்கிறார். நப்தலி அப்படின்னா போராடி மேற்கொள்வேன் அப்படின்னா, போராடி மேற்கொள்வேன். அப்ப பாருங்க, இந்த ரெண்டு வார்த்தை தான் மூலமாக தேவனிடத்துல ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டார். ஏன்னா என் சத்தத்தை கேட்கிறவர். நப்தலி மூலமாக போராடி மேற்கொள்வேன் போது ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார். என்ன நம்பிக்கைன்னா, இது வரைக்கும் இருந்த என்னுடைய போராட்டத்தை நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா மேற்கொள்வேன், அவைகளை ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு அறிக்கையை அங்கே எடுக்கிறத பார்க்க முடியும். இப்படி இருக்கும்போது தான் அவள் தன்னை மாற்றிக்கொள்ளும் போதுதான் வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். ஆதியாகமம் 30:22. தேவன் ராகேலை நினைத்தருளினார். என்னங்க? தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஏன்? அப்ப இதுக்கு முன்னாடி புரியுதுங்களா? கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, கர்ப்பத்தை அடிச்சாரு. ஆனா இப்ப வசனம் சொல்லுது, யாக்கோபு சொல்லிட்டாரு தேவன் தான் உங்க கர்ப்பத்தை அடிச்சிருக்கிறான்னு. இப்போ வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் தேவன் ராகேலை நினைத்தருளினார். அப்புறம் என்னங்க? அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு, தேவன் ராகேலை நினைக்கிறார். ரெண்டு, தேவன் ராகேலுக்கு செவி கொடுத்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி தேவனிடத்துல நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தைய ராகேல் அப்ளை பண்ணல. யாக்கோபு சொல்றாரு உன் கர்ப்பத்தை தேவன் அடைத்தார்னு சொன்ன பிறகு ராகேல் மாத்திக்கின பிறகு கர்த்தர் நினைக்கிறாரு, ராகேலுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாரு. அதன் நிமித்தம் வருகிறவர் தான் யோசேப்பு. அதன் நிமித்தம் வந்தவர் தான் யாரு? யோசேப்பு. அதனால தான் ராகேல் சொன்னா, அவர் என்னில் அதிகரிக்கிறார். He increase Yosef அப்படின்னு சொன்னார். அவர் என்னில் அதிகரிக்கிறார், அவர் அதிகரிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இது வரைக்கும் இந்த தெய்வத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கையோ ஒரு விசுவாசமோ எனக்குள்ள இல்லை. ஆனா இப்போ நான் அவரை பிடிச்சு வச்சவன என்ன ஆயிடுச்சு, அவர் என்னில என்ன பண்றாரு, அதிகரிக்கிறார். எப்படி அதிகரிக்கிறார்? கர்ப்பத்தை அடைத்தவர் கர்ப்பத்தை திறக்கிறார். புரியுதா? விளங்குதுங்களா? கர்ப்பத்தை அடைத்தவர் கர்ப்பத்தை என்ன பண்ணிட்டார், இப்போ திறக்கிறார், அதிகரிக்கிறார். தனக்குள்ளாக தேவன் என்ன பண்ணிட்டாங்க, அதிகரிக்கிறார். அப்போ ராகேலுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு ஒரு உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான உறவாயிடுச்சு. ஆக்சுவலா ராகேல குறித்த ஒரு ஸ்டடி இருக்கு. ராகேல மட்டும் பார்க்கணும், அதே மாதிரி லேயால மட்டும் பார்க்கணும். அது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டடி. தேவனுக்கு சித்தமான நம்ம அதை பார்க்கலாம். அப்போ இந்த ராகேல் தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்ததுனாலே, அந்த உறவுக்குள்ள வந்ததுனால அவர் சொல்றார், அவர் என்னில் அதிகரித்தார். யோசேப் அப்படின்னு சொல்றார். யோசேப்னு இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அதிகரிக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இதே வார்த்தைய வேதாகமத்துல வேற யாருக்கு தேவன் பேசி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 32:3. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வெகு ஜன கூட்டத்தை கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன். வெகு ஜன கூட்டத்தை கொண்டு உன்மேல் என்ன பண்ணுவேன், என் வலையை வீசுவேன். என் வலையை வீசுவேன். அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்துக் கொள்வார்கள். அவர்கள் என் வலையில் உன்னை என்ன பண்ணுவாங்க, இழுத்துக் கொள்வாங்க. இது யாரை குறித்து சொல்லப்பட்டதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். நீங்க அதை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய எப்படி அவர் பாவத்துக்கு உட்பட்டு நீதிக்கு பிழைத்து அந்த சிலுவையில அவர் வெற்றி சிறந்தாரோ அந்த காரியத்தை பத்தி பேசியிருக்கோம். அதனால்தான் இது அந்த எகிப்து ராஜாவை குறித்து பேசி அப்படியே வந்திருக்கும்.
இதெல்லாம் தனியா ஸ்டடி பண்ணோம் நாங்க. அவ்வளோ அற்புதமான சத்தியங்கள் இந்த எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம். அப்போ என்ன பண்ணுவாராம், திரளான ஜனங்கள் உள்ள வலைகளை போட்டு ஒருத்தர் என்ன பண்றாங்க, இழுத்து கொள்றாங்களாம். அப்ப இந்த இழுத்துக்கொள்வேன் அப்படின்னு தீர்க்க தரிசனமா எசேக்கியேல சொல்லி இருக்கிறாரு. இயேசு இன்னொரு இடத்துல அதை மென்ஷன் பண்ண, அதை அந்த இழுத்துக்கொள்வேன்றதை சொல்றார். யோவான் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். பாத்தீங்களா, புரியுதுங்களா? எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்றார். இப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவர் செலக்ட் பண்ணது எத்தனை பேரு? 12 பேர். இந்த 12 75 மாறிச்சு. 75 இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு பிறகு 120 மாறிச்சு. 120 இயேசு மரித்து உயிர்த்து போயிட்ட பிறகு பெந்தகோஸ்தே நாள் வரும்போது 3120 மாறிச்சு. இன்க்ரீஸ் ஆகுதா? அவர் அதிகரிக்கிறார். விளங்குதா? புரியுதுங்களா? புரியுதா நான் சொல்றது? அவர் அதிகரிக்கிறார். இன்னைக்கு 2024 இன்னைக்கு எடுத்தா கிறிஸ்தவர்கள் எத்தனை பேருங்க? அதிகமாச்சா? சொல்ல முடியுமா? இன்னைக்கு சென்சஸ் எடுக்கிறாங்க. அந்த சென்சஸை காட்டிலும் அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளாத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, யோசேப் என்ற அந்த ஒரு பெயர்ல அவர் அதிகரிக்கிறார் போது கிறிஸ்துவுக்கு நிழலாக இவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறார்? அதிகரிக்கிறார். என்ன வரைக்கும் அதிகரிக்கிறார்? ஏன்னா இவர் என்ன பண்ணப்பட்டாரு? இழுத்து கொள்ளப்பட்டார். ஆனா இவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் சிலுவையில் இருக்கும், நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். இப்ப நீங்களும் நானும் இழுத்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க? இழுத்து கொள்ளப்பட்டவர்கள். இதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும். நம்ம யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவன்னா சர்வசாதாரணமாயிடுச்சு. ஒரு ஹிந்துஸ் மாதிரி, ஒரு முஸ்லிம்ஸ் மாதிரி, ஒரு பௌத்திகம் மாதிரி கிறிஸ்தவம். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தான் காரணம். ஏன்னா நம்மை குறித்ததான மகிமை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கல. தேவனுடைய திட்டத்தை எப்படியெல்லாம் வேதத்துல எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த வேதத்துக்கு எதிரடியா உலகமே நின்னா கூட வேதத்தை மாற்ற முடியல. வேதத்தை மாற்ற முடியல, சரித்திரத்தை மாற்ற முடியல. ஏன்னா இது நிஜம், இது உண்மை, இது சத்தியம். விளங்குதா? அப்போ யோசேப் முதல் காரியம், யோசேப் என்ற பெயரின் அர்த்தம் he increase, அவர் அதிகரிக்கிறார். அப்படி என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இழுக்கப்பட்டு அதிகரிக்கிறார். இன்றைக்கும் அதிகரித்து கொண்டிருக்கிறார். யார் மூலமா அதிகரிக்கணும்னா உங்கள் மூலமா, என் மூலமா அதிகரிக்க பாடணும்ன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். விளங்குதுங்களா? இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், இந்த யோசேப்பின் இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது காரியம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3-4. ஆதியாகமம் 37:3-4. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரரின் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். புரியுதா? இரண்டாவது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், யோசேப்பு தன் தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவன். மிகவும் பிரியமான. எந்த அளவுக்கு பிரியமானவன்னா, 12 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு 13வது செல்லக்குட்டி. ஆனா யாரதான் விரும்பினாரு? யோசேப்பு தான் யாக்கோபு விரும்பினார். அப்படி அவரு விரும்புறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மற்ற இருக்கிற பிள்ளைகளுக்கிட்ட இல்லாத ஒரு குணம் யோசேப்பு கிட்ட இருந்துதான். என்ன தெரியுமா? அவங்க சகோதரர்களை குறித்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவானா, யோசேப்பு போட்டு கொடுக்கறது இல்லைங்க, நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறோம். எல்லாம் தப்பு தப்பாவே நினைச்சு தப்பு தப்பாயிட்டோம். போட்டு கொடுக்கறது இல்ல, இவர் இந்த தப்பு செய்யறாருப்பா, இவரை நீங்க கண்டீங்க, இவர் இந்த காரியத்தை செய்யறாரு, அவங்க செய்யற நல்ல காரியம், அவங்க செய்யற கெட்ட காரியம் எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட அழகா சொல்லுவாரு. அந்த அன்பை பார்த்து இவனுக்குள்ள இருந்த அந்த மெச்சூரிட்டி எப்படின்னா, அப்பா செய்ய வேண்டிய காரியத்தை யார் செய்யறா? யோசேப்பு செய்யறாருன்னு ஒண்ணு அவர் மேல ரொம்ப ஆசைப்பட்டு கடைசியில் அவருக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா? என்ன கொடுத்தாரு? பல வர்ண அங்கி.
பல வர்ண அங்கியை என்ன பண்ணானா? வசனம் எப்படி வருது? செய்வித்தார். செய்வித்தார். யாக்கோபு யோசேப்புக்கு பல வர்ண அங்கியை செய்வித்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுத்தாருன்னா வேற, இந்த சட்டை வச்சுக்கோ. ஆனா செய்வித்தான்னா they will be make, அவர் ரெடி பண்றாரு. யாக்கோபு யோசேப்புக்கு அங்கியை தயார் செய்தார். ஏன் தயார் செய்தார் தெரியுமா? அந்த காலகட்டத்துல இந்த பல வர்ண அங்கியை தரித்தவர்கள் யாருன்னா, ஒரு கோத்திரம் இருக்குன்னா அந்த கோத்திரத்துல ஒருவர் இருக்கிறான்னா அந்த குடும்ப தலைவர்ல ஒருத்தர் இருந்து தன் பிள்ளையை சுதந்திரவாளியாக நியமிப்பார். எனக்கு அடுத்தது யார் தான்? இவர் தான் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் இந்த பல வர்ண அங்கி. அப்போ யாக்கோபு அவருக்கு நெக்ஸ்ட் அந்த ஸ்தானத்துல யாரை நிக்க வச்சார்னா யோசேப்பை நிக்க வைத்தார். விளங்குதா? புரியுதுங்களா? அப்போ இங்க நல்ல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா யோசேப்பு யாக்கோபுக்கு என்னவா? ரொம்ப செல்லமா இருந்தாரு. மாத்திரமல்ல சுதந்திரவாளியமா இருந்தார். ஏன்னா அவருடைய அறிவு அப்படிப்பட்ட ஒரு அறிவு. என்ன மாதிரி அறிவுனா எகிப்து ராஜாவே வியந்து போறாங்க இல்லையா? எகிப்து ராஜாவே வியந்து போறாங்க. என்ன மாதிரி ஒரு ஐக்கியூ லெவல் பாருங்க. இது எக்ஸ்ட்ராடினரி. இப்ப இருக்கிற மாடர்ன் ஏஐ எல்லாம் கடந்துச்சு. எல்லாத்தையும் கடந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஞானத்தை தேவன் யோசேப்பு கொடுத்தார். அதனாலதான் பாருங்க சொப்பனத்துல தேவன் யோசேப்போடு பேசினார், வெளிப்படுத்தினார். தன்னை ஒரு பெரிய ஆளாகவும் மற்றவர்கள்லாம் இவர் என்ன பண்றாங்க? தொழுது கொள்ளுகிற மாதிரி காமிச்சார். இதெல்லாம் பார்க்க 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 அப்பா கிட்ட சொல்றான், சகோதரர்கிட்ட சொல்றான். எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? அப்படியாப்பா, சூப்பர்ப்பா நாங்களா ரொம்ப காண்டாயிட்டாங்க. யார் மேல? யோசேப் மேல. ஒரு டைம் யாக்கோபுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் சொல்றான், சூரியன் சந்திரன் 12 நட்சத்திரங்கள் என்ன சாஸ்திரமா வணங்குறது பார்த்தா அப்படின்னு. அப்பா பாக்குறேன் எல்லாரும் ஒண்ணு தேவையில்லாம பேசாத, வாயை மூடிட்டு அமைதியாயிரு. ஏற்கனவே இவங்க என்ன பண்றானுங்க? பாக்குற பார்வையே சரியில்லை. புரியுதா? அப்போ எந்த அளவுக்கு அவரு யோசேப்பை பார்த்தார்னா தனக்கு பிறகு யோசேப். அதுதான் பல வர்ண அங்கியின் அடையாளம். அவர் தான் சில இடங்களில யாக்கோபு போலனா யோசேப்பு அங்க போவார். இதுதான் சுதந்திரவாளி. புரியுதுங்களா? அப்படியே பார்க்கும்போது இயேசு பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இருக்கிறாருங்க? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்து அவர் சமூகத்துல களி கூர்ந்து அவர் கூடவே இருந்தாராம். இதைதான் யோசேப்பு செஞ்சார். கலங்குதா? அதனாலதான் அவர் என்ன பண்ணாராம்? யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18. யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பாத்தீங்களா? என்ன மாதிரியான ஒரு அதிகாரம் பாருங்க. இன்னைக்கு சபை அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா, தேவனே தேவனே தேவனேன்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுங்க. இயேசு இல்லாமல் தேவன் இடத்துல போக முடியாது. புரியுதா? இயேசு இல்லாமல் தேவனிடத்துல நீங்க டைரக்டா போய் நீங்க தேவனை நான் ஆராதிச்சுட்டேன், தேவனை நான் பிடிச்சிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை மென்ஷன் பண்ணாம நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா கிறிஸ்துவை அறிக்கை இடாத ஆவி என்ன ஆவியா? பைபிள் என்ன சொல்லுது? அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு இல்லாமல் தேவன் இடத்துல போக முடியாது. அதனால தான் வசனம் தெளிவா சொல்லுது, குமாரனை யாருக்கு வெளிப்படுத்த தேவன் சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தான் வெளிப்படுத்துவார். குமாரனும் பிதாவை யாரு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் பிதாவை வெளிப்படுத்துவார். புரியுதுங்களா? என்ன மாதிரியான ஒரு காரியத்தை தேவன் அந்த தகப்பனுடைய அன்புக்கு பாத்திரவானாய் யோசேப்பு இருந்தாரு. அப்படியே பிதாவாகிய தேவனுடைய அன்புக்கு பாத்திரவானாய் இந்த உலகத்துல இயேசு வாழ்ந்தார். ஆமென். இப்போ இந்த யோசேப்பு எல்லாரும் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியணும். எல்லாரும் கீழ்ப்படியணும். யோசேப்புக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கை கொஞ்சம் பாத்தீங்கன்னா, அவன் ஒரு சுதந்திரவாளியா இருந்தாலும் தன்னை எங்கேயுமே தன்னுடைய சகோதர இடத்துல அவன் என்ன பண்ணிக்கல. நான் இப்படி பெரிய ஆளா இருக்கிறேன், நீ எல்லாரும் என்கிட்ட என்ன பண்ணணும்?
வரணும், செய்யணும், பண்ணணும், எனக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. மாறா சொப்பனத்தை தான் சொன்னான். அதுவே அவனுக்கு பெரிய விஷயமாயி போச்சு. தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாதவர் யோசேப்பு. நல்லங்கதா, துஷ்பிரயோகம் செய்யாதவர். குமாரனும் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 5:8. அவர் குமாரனாய் இருந்தும். அவர் குமாரனாய் இருந்தும்னா என்ன அர்த்தங்க? வேதத்துல சில வார்த்தைகள் எல்லாம் அப்படியே படிக்க கூடாது, அண்டர்லைன் போட்டு அதை கொஞ்சம் நிதானிக்கணும். அவர் குமாரனாய் இருந்தும்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. என்ன கற்றுக்கிட்டாராம்? கீழ்ப்படிதலை. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தாம் பூரணரான பின்பு. அதுதான், தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஆமென். நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இங்க பார், குமாரனாய் இருந்தும் என்ன பண்ணாரா? அவரு பட்ட பாடுகளினால எதை கற்றுக்கொண்டாரா? கீழ்ப்படிதலை. அப்ப கொஞ்சம் பாருங்க, இயேசு இந்த பூமியில வந்தாரு. தேவனுடைய குமாரன் பூமியில மனுஷகுமாரனா வந்தாரு. வந்து இங்க என்ன வந்தது? அவருக்கு பூமிக்குரிய பாடுகள் வந்தது. பூமிக்குரிய பாடுகளை எதிர்த்து நிற்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவர் யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். உதாரணத்துக்கு அவரை குறிச்சு தப்பா பேசுற ஒரு கூட்டம் பக்கத்திலே இருந்தது. அவர் ஒரு பார்வை பார்த்து உன் நாவுகள் கட்டப்படுவதாக அப்படின்னா என்ன ஆயிட்டு இருக்கும்? எல்லாம் ஊமையா போயிருப்பான். ஊமையோட நாவை அவிழ்த்தவர் கட்டுறதுக்கு பெரிய விஷயமா? ஆனா அந்த பாடுகள் மூலமாக அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதிகாரம் இருக்கு, ஆடல. அந்த அதிகாரத்துக்கு அடங்கி இருந்தார். இதான் இயேசு. யோசேப்பும் அப்படிதான். அப்பாவால எல்லா அதிகாரத்தையும் கட்டுறாரு. பலவர்ண ஆடைய செய்வித்து போடப்பட்டாரு. அந்த அதிகாரத்துல இருந்தாரு. ஆனா தன் சகோதரிடத்துல அந்த அதிகாரத்தை என்ன பண்ணவரு? காண்பிக்கவே இல்லை. இதுதான் அங்க நடக்கிற ஒரு விஷயம். அதனால்தான் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு என்ன கொடுக்கிறாராம்? நித்திய ரட்சிப்பு. அப்ப இயேசு இந்த பூமியில வாழ்ந்தது, அவருக்கு வந்த பிரச்சனை, இப்ப யாராவது ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டா போதும், அடேங்கப்பா என்னமோ 1000 பேர் சொன்ன மாதிரி என்ன ஆயிடுது நம்மளுக்கு? அப்படியே ஹைப்பர் ஆயிரும். அது எப்படி நம்மள சொல்லலாம், அது எப்படி இப்படி பண்ணலாம்? இவருக்கு ஏகப்பட்ட வார்த்தைகள் வந்திருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவோட இலக்கு என்ன தெரியுமா? எப்படி ஆகிலும் என் இலக்கை தொட்டு எல்லாருக்கும் நித்திய ரட்சிப்பை நான் அளிக்கணும். பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றணும். 2 விஷயம் தான். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும், ஜனங்களுக்கு நித்திய ரட்சிப்பை அளிக்கணும். ஏன்னா இவர் உலக ரட்சகர். இயேசு உலக ரட்சகர். அவர் யார் என்றதை இயேசு அறிந்திருந்தார். அவர் எதற்காக வந்தார் என்றதை அறிந்திருந்தார். அதன் அடிப்படையிலே தன்னை தாழ்த்தி இந்த பூமியில வாழ்ந்தார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. புரியுதுங்களா? யோசேப்பினுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அவர் ராஜகுமாரனுக்குரிய அந்த சுதந்திரவாளிக்குரிய எல்லாவற்றையும் பெற்றிருந்தும் அதை துஷ்பிரயோகம் அவர் செய்யவே இல்லை. அதை நாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த கீழ்ப்படுத்தல் ரொம்ப முக்கியம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு தாளந்தை கொடுக்கலாம், நல்ல ஆயுஷத்தை கொடுத்துருக்கலாம், நல்ல ஒரு ஆஸ்தியை கொடுத்துருக்கலாம், ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான சில காரியங்களை கொடுத்துருக்கலாம். எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்ட கூடாது. ஏன்னா இது நிரந்தரம் அல்ல. நமக்குன்னு பூவியார், நம்ம யார், நம்முடைய இலக்கு என்ன, அதுக்கு தான் ஓடணும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவி. இதைத்தான் இயேசு சொன்னாரு, ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு தன் சிலுவை எடுக்கிறதுக்கு பிரச்சனை. யாராவது ஒண்ணு சொல்லிட்டா என்ன ஏங்க இப்படி சொல்லணும், ஏன் என்ன பண்ண, நான் யாரு, நான் எப்படி, நீ எப்படி? யோசனை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் விடணும். முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு என்ன இருக்குதுங்க? எச்சரிப்பு. இது எச்சரிப்பு. தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற எச்சரிப்பு. கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆஸ்தி, கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரம் எல்லாம் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை. அதை நம்ம கனம் பண்ணணும். அதுக்கு இன்னும் நம்மள என்ன பண்ணணும்? தாழ்த்தி தேவ சமூகத்தில் வல்லமை பெற்றுக்கணும். சரிங்களா? ஓகே. 3வது காரியம், யோசேப்பின் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது காரியம், யோசேப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கக்கூடிய 3வது காரியம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 37:13.
அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். பாத்தீங்களா? இப்போ யோசேப்பு உன்னுடைய சகோதரர் என்ன பண்றாங்க? ஆடு மேய்க்க போயிட்டாங்க. 11 பேர் ஆடு மேய்க்க போயிட்டாங்க. இப்போ யாக்கோபு கூட இருக்கிறது யாரு? யோசேப்பு. ஏன்னா இவர் யாரு? சுதந்திரவாளி. இவர் ஆடு மேய்க்க போல, ஆனா இவர் குறிச்சு மேய்ப்பன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதான் அடையாள பெயர். அவங்க ஆடு மேய்க்க போனாங்க, இவர் என்ன பண்ணாரு? வீட்டுல இருந்தார். ஏன்னா சுதந்திரவாளி. வீட்டுல இருக்கும்போது இப்போ தகப்பன் அழைத்து என்ன பண்றாராம்? தன் சகோதரரிடத்துல போ அப்படின்னு அனுப்புறாரு. அப்படி போன்னு சொன்ன உடனே அவர் எப்படி சொன்னாராம்? இதோ போகிறேன், இதோ போகிறேன், போகிறேன், இதோ போகிறேன். பாருங்க, ராஜகுமாரர் தான், சுதந்திரவாளி தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்தை யோசேப்பு ஸ்கிப் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், யாக்கோபு கண்டிப்பா ஒரு எகிப்துக்கே போயிருக்க மாட்டார். ஏன்னா அங்கதான் ஆரம்பிச்சுது அவருக்கு. இவரு போனாரு, முடிஞ்சு போச்சு ஜோலி. புரியுதா? அங்க நடக்குது. யார் அனுப்புறா? யாக்கோபு அனுப்புறாரு. அப்பா அனுப்புறாரு, நீ போயிட்டு உன்னுடைய சகோதரருடைய நலத்தை விசாரித்து வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. இப்போ எங்க அவங்க போறாங்க அப்படின்னா 14வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி இருக்கிறது என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினார். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். எபிரோன்ல இருந்து எங்க போறாரு? சீகேமுக்கு போறாரு. 17 வாசிங்க. அதுல அந்த மனிதன், அவர்கள் அவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். இப்போ நல்ல 3 இடம் இங்க வருது. யாக்கோபு சொல்றாரு, போய் உன் சகோதரரை பார்த்து நலம் விசாரித்து வா. நலம் விசாரித்து வான்னு இங்க தமிழ்ல போட்டிருக்கு. ஒரிஜினல் ஹீப்ரூல பாத்தீங்கன்னா அது எது போட்டிருக்குன்னா, உன் சகோதரருக்கு தேவையானதை நீ போய் கொடுத்து விட்டு வா. உன் சகோதரருக்கு தேவையானதை என்ன தேவைன்றதை கேட்டு நீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இங்க போறாரு. எங்க இருந்து போறாரு? எப்ரோன்ல இருந்து சீகேமுக்கு போறாரு. சீகேம்ல தான் ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணி இருக்கணும். ஆனா அவங்க எங்க போயிட்டாங்க? தோத்தானுக்கு போயிட்டாங்க. இப்போ எப்ரோன்ல இருந்து கிளம்பின யோசேப்பு சீகேமுக்கு வர்றாரு. சீகேம்ல அவங்க இல்லைன்னு தெரிஞ்சவொடனே நெக்ஸ்ட் எங்க போறாரு? தோத்தானுக்கு வர்றாரு. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல தேவன் எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு ஆழமான சத்தியத்தை வச்சிருக்கிறாருன்னா, எபிரோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலைன்ஸ் லீக் அப்படின்னு அர்த்தம். அதாவது விவாக சம்பந்தமான சங்கம் அப்படின்னு அர்த்தம். விவாக சம்பந்தமான சங்கம், அதாவது திருமண காரியங்கள். இப்போ மேட்ரிமோனின்னு சொல்றாங்க, மேரேஜ் மேட்ரிமோனி இருக்குல்ல. இப்போ அந்த இடத்துல போனா என்ன கிடைக்கும்? ஒண்ணு கிடைக்கும், பையன் கிடைக்கும், அவ்வளவுதான். இப்போ அந்த மாதிரி இது இந்த எப்ரோன்னா என்ன தெரியுங்களா? அது அந்த எந்த இடம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 23:2 வாசிங்க. ஆதியாகமம் 23:2. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன். இப்போ இந்த கானானுக்குள்ள இருக்கிறது என்னது? எபிரோன். இப்போ இந்த எபிரோன் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்? கல்யாண வரன்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட எங்க போய் கல்யாணம் அட்டெண்ட் பண்ணாரு? கானா ஊர் கல்யாணத்துல அட்டெண்ட் பண்ணாரு. கானா ஊர்ல தான் மெஜாரிட்டி வைஸ் நிறைய கல்யாணம் நடக்கும். இன்ன வரைக்கும் நடக்குது. இனி கூட இந்த டூரிஸ்ட் எல்லாம் போறாங்கல்ல, இஸ்ரேல் போறாங்கல்ல, கானான்ல போனா திருமணத்தை புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதனால கல்யாணம் ஆனவங்க போனா கூட அங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ வரைக்கும் நடக்குது. ஏன்னா அந்த இடம் விவாக சம்பந்தமான சங்கம். எப்ரோன்னா என்னங்க? விவாக சம்பந்தமான சங்கம். இப்போ எப்ரோன்ல இருந்து தான் யாரு போறாரு? யோசேப்பு. யார் அனுப்புறது? பிதாவாகிய தேவன். அதே மாதிரிதான் தேவன் தம்முடைய குமாரனை, மணவாளனை என்ன எதிர்பார்க்கறதுக்கு அனுப்புறாரு. மணவாட்டியை கூப்பிட்டு நலம் விசாரித்துட்டு வா
இப்போ 1000 கால அரசாட்சியில மணவாளனும் மணவாட்டியும் இணைறது எந்த இடத்துல? பரலோகத்துல. கானான் அந்த விவாகமான இடத்துல தான் அங்க என்ன பண்றாங்க அவங்க, திருமண உறவுன்றது அங்கதான் வருது. அப்ப கிறிஸ்தவமே எதுக்குள்ள இருக்குது? திருமண உறவுல இருக்குது. இப்போ மனம் அந்த திருமண உறவுன்ற இடத்துல இருந்து தான் திருமணம் வேணுன்ற ஒரு இடத்துல இருந்து தான் குமாரன் அனுப்புறார். விளங்குதா? இயேசுவும் வந்ததுக்கு எதுக்காக தான்? மணவாட்டி சபைய தயார் செய்ய. விளங்குதா? எப்ரோன்னா இதா அர்த்தம். ஆனா ஆடு மேய்க்கிறவங்க எங்க இருந்தாங்களாம்? சகோதரர்கள் எங்க இருந்தாங்களாம்? சீகேமுக்கு இருந்தாங்களாம். சீகேம்னா என்ன தெரியுங்களா? த பவர் ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். அதாவது கடவுளின் சக்தின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இன்னொன்னு ஹெல்த்தி ஹீலிங் அப்படின்னு கூட சொல்லுது. அதாவது குணமாக்கும் வல்லமை. இந்த கடவுளின் சக்தி அல்லது தேவனுடைய வல்லமையில யார் இருந்திருக்கணும் சொல்லுங்க? யோசேப்பினுடைய சகோதரர்கள் எங்க இருந்திருக்கணும்? சீகேம்ல இருந்திருக்கணும். ஆனா சீகேம்ல இல்ல. எங்க போயிட்டாங்க? தோத்தானுக்கு போயிட்டாங்க. அப்படியே மனுக்குலம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஏதெல்ல இருந்திருக்கணும். புரியுதா? ஆனா என்ன ஆயிட்டாங்க? தேவனுடைய வல்லமையில இருந்து அந்த கட்டுப்பாட்டுல இருந்து தோட்டத்துல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்க. வெளியில வந்தாங்களா? இப்ப தோத்தானுக்கு போறாங்க பாருங்க. தோத்தான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, God's law is understood. அதாவது கடவுளின் சட்டம் புரிந்து கொள்ளப்படும் இடம். கடவுளின் சட்டம் புரிந்து கொள்ளப்படும் இடம். ஆக்சுவலா அந்த தோத்தான்ற பத்தி பைபிள்ல நிறைய விஷயம் வருது. நீங்க கன்கார்டன்ஸ்ல போட்டு செக் பண்ணீங்கன்னா நிறைய காரியம் வருது தோத்தானை பத்தி. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா, எலிசாவை சீரியாவினுடைய ராஜா வந்து என்ன பண்ணிடுறாருன்னா சூழ பாலம் இறங்கிறார் எலிசாவை பிடிக்கிறதுக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில அந்த ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கல. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12-13. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி அல்ல, அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளியறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ எலிசாவை பிடிக்கிறதுக்கு சீரியாவுடைய ராஜா தன்னுடைய ஜனங்களை அனுப்புறான். அனுப்பப்பட்ட ஜனங்களுக்கு தெரியும் எலிசா எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஏன்னா அவன் சொல்றான் இல்லையா ராஜா கிட்ட, நீ ஒரு பர்சனல் ரூம்ல இருந்துகிட்டு நீ என்ன நினைக்கிறன்றத கூட தேவன் என்ன பண்ணிடுவாரு, எலிசாவுக்கு வெளிப்படுத்திடுவாரு. அந்த மாதிரி ஆள் என்ன பண்ண போய் பிடிச்சிட்டு வாடான்ட்டான். இப்ப எலிசா எங்க இருக்கிறாரு? தோத்தான்ல உட்காந்து இருக்கிறாரு. தோத்தான்ற ஒரு இடத்துல அவர் உட்காரும் போது அது என்ன இடம்னா நியாயம் விசாரிக்கிற இடம். நியாயம் விசாரிக்கிற இடம். ஏன்னா தீர்க்கதரிசி அங்க இருந்துகிட்டு அவர் என்ன பண்ணாரு, நிறைய ஜனங்களை நியாயம் தீர்த்துட்டு இருந்தார். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் அங்க தோத்தான்ல எலிசா இருந்தார். எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரனா இருந்தான். இப்போ இந்த ஜனங்க சீரியர்களுடைய ஒரு ஆர்மி ஒரு வந்து அப்படியே பாளையம் இறங்கிட்ட உடனே இவனுக்கு பயம் வந்துடுச்சு. யாருக்கு? கூட இருந்த வேலைக்காரனுக்கு பயம் வந்துடுச்சு. போய் சொல்றான், ஐயா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அது பெரிய கூட்டம் போது. அப்போ எலிசா சொல்றாரு, தேவனே உன்னுடைய கண்ணை என்ன பண்ணுங்க திறந்தரல. ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னார் திறந்தரலன்னு? இடம் அப்படிப்பட்ட இடம். அது தேவன் நியாயம் தீர்க்கிற இடம். அந்த இடத்துல தேவனுடைய பாளையம் இருந்தது. அப்ப அவன் கண்ணை திறந்த உடனே என்ன ஆச்சுன்னா ஒரு அக்னிமயமான சேனை அந்த மலையே மூடிட்டு இருந்தான். இதான் தோத்தானுடைய மகிமை. தேவன் நியாயம் தீர்க்கிற ஒரு இடம் அல்லது கடவுளுடைய சட்டத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு இடம். அந்த இடத்துல தேவன் ஒரு நியாய தீர்ப்பு செய்யறாரு. யாருக்குன்னா இந்த சீரியர்களுக்கு. என்னன்னா வந்து நிக்கிறாங்க, வந்து நின்று எலிசாவை பிடிக்க வந்துட்டாங்க. வந்த உடனே எலிசா வந்து அவங்கள பார்த்து கேட்கிறாரு. 18வது வசனம் வாசிங்க. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டாரு. ஒரு ஒண்ணு, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். என்ன ஜெபம் பண்ணாரு? பிடிக்க வந்தவங்களுக்கு கண்மயக்கம்னு என்ன அர்த்தம்? பார்க்கறது சரியா தெரியல அவனுக்கு, ரெகனைஸ் பண்ண முடியல அவனுக்கு. இது என்ன இடம், நான் எங்க வந்திருக்கிறேன், இவர் யாரு, ஒரு மாதிரி ஆயிட்டான். கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே
அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். தேவன் கிட்ட எலிசா சொல்றாரு இவனுக்கு கண்மயக்கம் வரணும்னு சொன்ன உடனே தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? அப்படியே புரியுதுங்களா? தேவனுடைய சட்டத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு இடம். இப்போ மயக்கம் வர வச்சு, ஒரு கண்மயக்கத்தை வர வச்சு, உங்களுக்கு வாங்க இடத்த நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு தோத்தான்ல இருந்து பக்கத்துல இருக்கிற சமாரியாவுக்கு கூட்டு போயிட்டாரு. சமாரியால போனா இஸ்ரவேல் ராஜா உட்காந்து இருக்கிறாரு. அவர் ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வர்றாரு. நீங்க அந்த அதிகாரத்தை குறிச்சு வச்சுங்க, வீட்டுல போய் வாசிங்க, ஏன்னா எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. இப்ப பட்டயத்தை எடுத்துட்டு வந்து கேட்கிறாரு எலிசா கிட்ட, போட்டுட்டுமா இவங்களை கொண்டுட்டுமா அப்படின்னு கேட்கும் போது, அப்போ எலிசா சொல்றாரு, நீ போய் உங்களை பட்டயத்தினால பிடிச்சிட்டு வந்தியா? நீ நியாயம் தீர்க்கிறதுக்கு நீ போய் உங்களை பட்டயத்தினால பிடிச்சிட்டு வந்தியா? இல்ல, தேவன் தான் அனுப்புனாரு. அதனால இவனை கொல்லாத, மாறா என்ன பண்ண சொன்னார் தெரியுங்களா? அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இவங்களுக்கு கொடு. என்ன கொடுக்க சொன்னாரு? அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுனாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் பிடிக்க வந்தவங்க எல்லாரையும் பார்த்து, ஆர்மியை பார்த்து பயந்து அந்த இடத்துல அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டுட்டு விடுதலையோடு கூட போனாங்க. அவர்கள் அழிக்கப்படலை. காரணம் என்ன தெரியுமா? ராஜாவுக்கு நற்செய்தி சொன்னவங்க இவங்க. நீ உன் அந்தரங்க அறையில இருக்கும் போது இந்த தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய அறிவை அவங்க பெற்றிருந்தாங்க. அதனால தேவன் அவங்க நியாயம் தீர்க்கல. என்ன பண்ணிட்டாரு? அவங்க பெற்றிருந்தார். வசனம் பார்த்தீங்கன்னா அது அத பிறகு சீரியர்கள் இஸ்ரவேல் இடத்துல வரவே இல்லையா? சீரியர்கள் இஸ்ரவேல் இடத்துல அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் பிரகாரம் அவங்க வரவே இல்லைன்றது அங்க மென்ஷன் ஆயிருக்கு. அப்போ இங்க அந்த தோத்தான்ற அந்த இடம் நியாய விசாரிப்புக்கு ஏதுவான இடம். கரெக்டா அந்த இடத்துல தான் யோசேப்பு நியாயம் தீர்க்கப்பட்டார். தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம், திட்டம், அவருடைய சட்டம் என்னன்னா மனுக்குலத்தை மீட்கணும். மனுக்குலத்துல மீட்கணும்னா ஒரு பலியிடப்படணும். கரெக்டா? ஒரு பலியிடப்படணும். இப்ப அந்த திட்டம் நிறைவேறுற இடம் தான் தோத்தான். கரெக்டா அவங்க அந்த தோத்தான்ல போனாங்க. இவங்களை என்ன பண்ணாங்க? யோசேப்பு என்ன பண்ணாரு? அங்க போனாரு. அங்க போன உடனே என்ன நடக்குது? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23, 37, 23. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். எங்க போட்டாங்களா? இப்ப அவரை பிடிச்சி அங்கியை கழட்டி என்ன பண்ணிட்டாங்க? குழியில போட்டாங்க. அதுல 31 வாசிங்க. 37, 31. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்தில் தோய்த்து பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி. புரியுதுங்களா? இங்க நடந்த இன்சிடென்ட் கிளியரா? என்ன நடக்குது? முதல்ல அவரை பிடிச்சி அங்கியை கழட்டி குழியில போட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? அந்த அங்கியை எடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல என்ன பண்றாங்களா? தோய்த்து. அந்த வார்த்தை ரொம்ப 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 கவர்ந்துச்சு. என்ன, எப்படி இந்த வார்த்தையை தேவன் யூஸ் பண்ணாருன்னு தெரியல. தோய்த்து அப்படின்னா என்னங்க? ரத்தத்துல அந்த ட்ரெஸ்ஸை உள்ள முக்கி எடுத்திருக்கிறாங்கன்னா, ஒரு ஆடை வெட்டி அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல பிடிச்சி அந்த இந்த அங்கியை எடுத்து அதுக்குள்ள முக்கி எடுத்து, இதெல்லாம் எங்க நடந்தது தெரியுமா? தோத்தாங்க. தேவனுடைய சட்டத்தை புரிந்து கொள்ளுகிற இடம். அப்படியே பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு புறக்கணிப்பு. யார் தான் இவங்க குழியில போட்டது? சகோதரர்கள், சொந்த ஜனம், சகோதரர். இயேசு கிறிஸ்துவை எடுத்து பாத்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானதினாலே வந்தார். சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. புறக்கணிப்பாச்சா? தன் சகோதரர்கள் இடத்துல வரான். ஆனா அந்த சகோதரர்களை அவர் என்ன பண்ணிட்டாங்க? குழியில போட்டாங்க. இன்னைக்கு நீங்க இஸ்ரேல்ல போய் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பிடிச்சு எங்க ஃபர்ஸ்ட் வச்சாங்க தெரியுமா? யூதர்கள் ஒரு குழிங்க. நீங்க இஸ்ரேல் போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவ முதல் இந்த பிரதான ஆசாரி எல்லாம் அவங்களுடைய டீம் போய் பிடிச்சி கொண்டு வந்து ஒரு பெரிய குழி, அந்த குழிக்குள்ளதான் இயேசுவை நிக்க வச்சாங்களாம். இன்ன வரைக்கும் இருக்குது அந்த குழி. நாங்கெல்லாம் அதை போய் பார்க்கறதுக்கு தேவன் கிருபை செஞ்சாரு. அவ்வளவு பெரிய குழியில இயேசுவை வச்சிருக்கிறாங்க. அங்க என்ன நடந்ததோ இங்க அப்படியே நடந்தது. இயேசுவன் என்ன பண்ணப்பட்டாரு?
அவருக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரச்சனை என்னன்னா இன்ன வரைக்கும் இருக்குது. நம்மெல்லாம் அவருக்கு என்னவா சொந்தமானவர்கள், ஆனா அவர் பிரகாரம் நடக்கிறோமா சொல்லுங்க. மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். செய்யறோமா? மற்றவங்க நம்மளுக்கு தோத்திரம் போடணும்னு நினைக்கிறோம், நம்ம யாருக்கா தோத்திரம் போடுறோமா? நிதானிக்கல சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த காரியம் எவ்வளவு மகிமையான காரியம் பாருங்க. அந்த இடத்துல அந்த காரியம் அங்க நடப்பிக்கப்படுது. இப்ப அவரை குழியில போட்டாங்களா, ரெண்டாவது அந்த வர்ணம் பல வர்ணம் அங்கே என்ன பண்ணப்பட்டது, ரத்தத்துல தோய்க்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தல் 19:13. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை என்ன பண்ணாராம், தரித்திருந்தார். அவருடைய நாமம் என்ன, தேவனுடைய வார்த்தை. அப்பா சொன்னாரா யோசேப்ப போனாரு, தேவனுடைய வார்த்தை வந்தாரு, வஸ்திரம் என்ன ஆச்சுங்க, ரத்தத்துல தோய்த்து எடுக்கப்பட்டது. யோவானுக்கு அடையாளம் காட்டுறாரு, இவர் யாரு, ரத்தத்துல தோய்க்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அது இருக்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், இவர் இங்க நியாய தீர்ப்பு அடைவதற்கு, இந்த தேவனுடைய சட்டத்தை தேவன் விளங்க வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒன்னே ஒண்ணுதான், பிதாவின் சித்தம். நீ போ, தோ போகிறேன். இதான் என்ன சொன்னாரு, நீ போ. இவர் என்ன சொன்னாரு, இதோ போகிறேன். அங்க என்ன நடந்துச்சு, தீர்ப்பு. அழைப்பு நமக்கு ஆடம்பரத்தை கொடுக்காது, அது ஆபத்து தான் கொடுக்கும். ஆனா ஆபத்தின் மத்தியிலே அவருடைய கரம் நமக்கு பெரிதாயிருக்கும். அதனால்தான் தாவீது சொன்னான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ணேன், கற்றுக்கொள்ளுகிறேன். இந்த உலகத்துல பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் ஏன் வச்சிருக்கிறாரு, தேவனை நம்ம அறிந்து கொள்ளணும். எல்லாமே நல்லா ஆயிட்டா தேவனா எப்போ எங்க, ஞாயிற்றுக்கிழமை தானே பார்த்துக்கலாம், புரியுதா? இவ்வளவுக்கு காரணம் என்னன்னா பிதாவின் சித்தத்தை இயேசு நிறைவேற்றினார். இப்ப அந்த சித்தம் முடியல, இன்ன வரைக்கும் தொடருது. யோவான் 10ஆம் அதிகாரம் 15-16. யோவான் 10ஆம் அதிகாரம் 15-16. நான் என்னுடையவைகளை அறிந்தும், இயேசு சொல்றார் பாருங்க, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், என்னுடையவைகளாய் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆமென். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல், இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்குண்டு, வேறே ஆடுகளும் எனக்குண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். ஆமென். அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இதாங்க தேவனுடைய சித்தம். இதுதான் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இயேசுவால இந்த பூமியில வாழும்போது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி மறுபடியும் அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்ய பரலோகத்துல ரத்தம் தோய்க்கப்பட்டவராய் மகா பிரதான ஆசாரியராய் அமர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? புரியுதா? விளங்குதுங்களா? அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக மாத்திரமல்ல, நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறார். 4வதாக பார்க்கிறோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்தது என்னன்னா, இப்போ அந்த சகோதரன் மூலமாக எங்க போயிட்டாரு, குழியிலிருந்து எகிப்துக்கு விற்பனையா செய்யப்பட்டாரு. எல்லா விஷயத்த நான் எடுக்கல, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா குழிக்குள்ள போட்டவர் யார் தெரியுமா, யூதா போட்டாரு. குழியில போடாதுன்னு அவர் மேல ரொம்ப ஏக்கமா இருந்தவர் யார் தெரியுமா, ரூபன், மூத்த பையன். இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் போன டைம் இருக்காது. நம்மலாம் 1.5 மணி நேரம் உட்காந்தாலும் பெரிய விஷயம், 1 மணி நேரம் உட்காந்தாலும் பெரிய விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் தான் உட்கார வைக்கிறாரு. அதனால நான் கொஞ்சம் தான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ அப்படியே ஸ்கிப் பண்ணி போவோம். இப்போ நெக்ஸ்ட் அவர் எங்க போனார்னா எகிப்துக்கு அடிமையா போயிட்டார். இப்போ எகிப்துக்கு அடிமையா போன உடனே அங்க நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அங்க போனா அங்க என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு பிரச்சனை. போர்த்திபார் என்ன பண்றான், அவரை டிஸ்டர்ப் பண்றான். அவரை டிஸ்டர்ப் பண்ண உடனே இவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து ஓடுறாரு. ஓடும் போது எதை விட்டாரு, துண்டை விட்டாரு, வஸ்திரத்தை விட்டாரு. அந்த வஸ்திரம் யார் கையில இருக்குது, போர்த்திபார் கையில இருக்குது. அவன் என்ன பண்ணிட்டா, வஸ்திரத்தை வச்சுட்டு சொல்லிட்டா, தபார் நீ கூட்டின வந்த எபிரேயன்
என்கிட்ட தப்பா நடக்க முயற்சித்தான் அபாண்டமா பழி சுமத்தி அங்கிருந்து இவர் எங்க போட்டாங்க? ஜெயில போட்டாங்க. ஜெயில போயிட்டு விழுந்தவனுக்கு மறுபடியும் ஜெயில இருந்து வெளியில வரதுக்கு விமோச்சனமே இல்லை. ஏன்னா இவர் அந்நியன். யாரு? அந்நியன். இன்ன வரைக்கும் எகிப்துல இந்த சட்டம் இருக்குது. நீங்க ஏதாவது சுத்தி கித்தி பார்க்க போய் ஈஜிப்ட்ல போய் எங்கேயாவது சுத்தி கித்தி பார்க்க போய் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம் உங்களை வெளில கொண்டு வருது. ஏதாவது ஒரு கிரைம்ல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியில கொண்டு வர முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி அந்த சிட்டிசன்ஷிப் அப்படி வாங்கியிருந்தா நீங்க வெளில வர முடியுமே தவிர மற்றபடி வெளியில வரவே முடியாது. அட் பிரசன்ட் இன்ன வரைக்கும் ரூல்ஸ் அதான். ஆமா, நாங்க எகிப்துக்கு போகும்போது கூட அங்க கூட அந்த கைடு சொல்றான், 10 முறை சொல்றான், ஒன்றும் பண்ணாதீங்க. பாத்ரூம் போகும்போது கூட சொன்னான், ஐயோ ஒன்றும் போகாது, பி கேர்ஃபுல்ன்றான். ஏன்? மாட்டிக்கிட்டா முடிஞ்சு போச்சு, ரிட்டர்ன் வர முடியாது. இப்போ அந்நியரான யோசேப்பு எங்க மாட்டிக்கிட்டாரு? எகிப்துல மாட்டிக்கிட்டாரு. இவர் ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆனா தேவன் ஒரு சாய்ஸ் கொடுத்தாரு. என்ன சாய்ஸ் தெரியுமா? அந்த ராஜா கிட்ட இருந்த 2 பேர். யார் யாரு? பானபாத்திரன், இன்னொருத்தன் சுயம்பாகி. 2 பேர் இருக்கிறான். பானபாத்திரன்னா என்ன அர்த்தங்க? கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறவன், திராட்சை ரசம் கொடுக்குறவன். யாருக்கு? ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்குறவன். சுயம்பாகினா அதான் நிறைய பேருக்கு தெரியல. அப்பம் கொடுக்கிறவன் அர்த்தம். சுயம்பாகினா என்னது? அப்பம் கொடுக்கிறவன். பானபாத்திரன்னா திராட்சை ரசம் கொடுக்கிறவன். இந்த 2 பேரும் இப்ப ஜெயில வந்துட்டாங்க. ஜெயில வந்ததுனால தான் யோசேப்பு வெளியே வர முடிஞ்சது. ஹலோ, புரியுதா? இல்லைன்னா யோசேப்பு ஜெயில விட்டு என்ன பண்ணி இருக்க முடியாது, வெளியில வந்தே இருக்க முடியாது. இவங்க 2 பேர் வந்ததுனால தான் யோசேப்பு வெளியில வர்றதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். எப்படி? முதலாவது இப்போ போர்த்திபார் கிட்ட வருவோம். எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. போர்த்திபார் கிட்ட வருவோம். போர்த்திபார் கையில என்ன இருக்குது? யோசேப்புடைய வஸ்திரம் இருக்குது. ஏன்னா அவன் விட்டுட்டு ஓடிட்டான். இதே சிச்சுவேஷன், ஒரு எபிரேயனுடைய வஸ்திரம் ஒரு அந்நிய ஸ்திரீ போர்த்திபாருடைய கையில இருக்குது. அபாண்டமா இருக்குது, அநீதியா இருக்குது. அது அவங்க கையில போடுற அவங்க கையில இருக்கிறது ஒரு அநீதி. அதை வச்சு இவர் என்ன பண்ணிட்டாங்க? தீர்ப்பு செஞ்சுட்டாங்க, குற்றவாளி. இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரம் யார் கைக்கு போச்சுங்க? ரோமருடைய கைகளில் போச்சு. ஒரு யூதனுடைய வஸ்திரம் அந்நிய ரோமர்களுடைய கையில போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி போனா அது சாபம். ரோமர்கள் ஒரு கன்னத்துல ஒரு அறை அறிஞ்சா கூட அது மிகப்பெரிய சாபம் யூதர்கள் மத்தியில். புறஜாதியானுடைய கை இல்லை, அவனுடைய வாசம் கூட படக்கூடாது. ஆனா கிறிஸ்துவனுடைய வஸ்திரம் யார் கையில போச்சு? ரோமர்களுடைய கைகளை போச்சு. அபாண்டமா போனதுனால அவர் பழி தீர்க்கப்பட்டார். ரோம போர் சேவர்களால் என்ன பண்ணப்பட்டாரு? ஆக்கினை தீர்ப்புக்கு வந்தாரா? ஆக்கினை தீர்ப்புக்கு வந்து அங்க யோசேப்பு எங்க போனாரு? காவலுக்கு போனார். காவல் அறையில ஜெயிலுக்கு போனார். இயேசு கிறிஸ்துவும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு எங்க போனார் தெரியுமா? சொல்லுங்க. ரொம்பலாம் யோசிக்காது. செத்த பிறகு எங்க போவாங்க? கல்லறை. கல்லறைக்கு போட்டாங்களா? எந்த கல்லறைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்துவோட கல்லறையில் நடந்தது. என்னது? ரோம போர் சேவர்கள் காவல் நின்னாங்க. எந்த கல்லறையிலும் சேவர்கள் காவல் நிற்க மாட்டாங்க. ஆனா யூதர்கள் போய் பேசுறாங்க பிலாத்து கிட்ட. அவன் அந்த ஏமாற்றுக்காரன் உயிர் தெழுவம் சொல்லி இருக்கிறான். அவங்க ஸ்ரீஷர்கள் சரீரத்தை களவாடி போயிட்டு உயிர் திறந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் காவல் வைங்கன்றாரு. அவர் என்ன பண்ணாரு? காவல் வச்சார். ஆச்சா? எங்க? அந்த கல்லறை இயேசுவின் காவல் கூடமா மாறிடுச்சு. எப்படி இங்க யோசேப்பு காவல்ல போட்டாரோ, இயேசுவும் கல்லறையில இருந்தாரு, ஆனாலும் காவலில் இருந்தார். வெளியில வர முடியாதபடிக்கு ரோம போர் சேவர்கள் காவலில் இருந்தாங்க. இப்போ 2 விஷயம் வரணும் உள்ள. ஒண்ணு திராட்சை ரசம், இன்னொன்னு அப்பம். அப்படியே இயேசு மரித்ததினாலே அந்த நோக்கமும் திட்டமும் எதுதாங்க? அவருடைய சரீரத்துக்கு நிழலா இருக்கக்கூடிய இந்த அப்பமும் அவருடைய ரத்தத்துக்கு நிழலா இருக்கக்கூடிய திராட்சை ரசமும். புது உடன்படிக்கை. சில பேர் ஆமேன்னு சொல்றீங்க. எப்படி உங்களால கேட்க முடியுதுன்னு தெரியுது? புரியுதுங்களா? அந்த ஒரு சூழலை
அவருடைய மரணத்தின் மூலமாக தான் நம்ம பெற்றோம். இயேசுவினுடைய ரத்தமும் இயேசுவினுடைய சரீரமும். இப்போ ஒரு டேட் வருதாங்க, அதான் ரொம்ப முக்கியம். அது வாசிங்க, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 10-12. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 10-12. அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. நல்லா கவனிங்க, திராட்சை செடியில எத்தனை கொடி? 3 கொடிகள். 3 கொடி. அது துளிர்க்கிறதாய் இருந்தது, அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. எந்த மாதிரி ஒரு பிளாசம் பாருங்களேன், எந்த மாதிரி ஒரு திராட்சை செடி பூத்திருக்குதான், அது அப்படியே கொலைத்தல்லுதான், வாசனை வருதான். அப்புறம் பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலேயே இருந்தது, நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்திலே பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். 12. அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 கொடி 3 நாள். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். முடிஞ்சுதா? எத்தனை முறை வந்தது? 3. சுயம்பாகிக்கும் இதுதான், அவனும் 3 தான் பாக்குறான். அப்போ 3 ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அவர் உயிரோடு எழுந்தது, அவருடைய மக்கள் நம்ம அமைதியா உட்கார்ந்தோம். இயேசு உயிரோடு எழுந்தாருன்னா அமைதியா உட்கார்ந்துருக்கிறோம். பாத்தீங்களா? அப்போ அவர் எப்படி காவலில போடப்பட்டாரோ அப்படியே யோசேப்பும் காவலில போடப்பட்டார். 3ஆம் நாள்ல இவங்களுக்கு நடந்த அந்த 2 பேர் மூலமாக நடந்த அந்த சம்பவத்தின்படி 3 நாள் தான் கெடுது. கரெக்டா அந்த 3ஆவது நாள்ல அவங்க எப்படி விடுதலை ஆகுறாங்களோ, இயேசு 3ஆவது நாள்ல என்னவாயிட்டாரு? உயிர்த்தெழுதல் ஆயிடுச்சு. ஸோ 5ஆவதாக பார்க்கிறோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடக்கிற மிக சம்பவத்துல கிறிஸ்துக்கு எது நிழலா இருக்குதுன்னா, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40-45. 40 வாசிங்க, 45 வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். புரியுதுங்களா? இதை தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார்னா, சிங்காசனம் மாத்திரம் என்னது, மற்றதெல்லாம் என்னது? யார் கொடுக்குறார்? ராஜா கொடுக்குறார். யாருக்கு? யோசேப்புக்கு. கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றார். 2 ராஜ்யம் இருக்குங்க பைபிள்ல. 2 ராஜ்யம். ஒன்று குமாரனின் ராஜ்யம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன ராஜ்யம் தெரியுமா? இப்ப நடக்கிறது என்ன ராஜ்யம்? குமாரனுடைய ராஜ்யம். வரப்போறது என்ன ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். அது வாசிங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24-25. அதன் பின்பு முடிவு உண்டாகும், அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். யார் ஒப்பு கொடுப்பாமா ராஜ்யத்தை? இயேசு ராஜ்யத்தை பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறாராம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரை, எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படி கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ஆளுகை செய்ய அவர் ஆளுகை செய்ய. இப்ப யார் ஆளுகை செய்யறா? இயேசு. சபையை ஆளுகிறவர் இயேசு.
இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறவர் இயேசு. உணர்வு இருக்கா? உணர்வு இருக்கா? பார்க்கிறவர் எப்படி வாழணும்னு கத்து கொடுத்தவர் நம்ம பார்க்கிறார். அவர்கிட்ட நோ காம்ப்ரமைஸ், ஈஸியா உள்ளத்தை படுத்துடுவாரு. புரியுதுங்களா? ஏன்னா அவர் ஆளுகை செய்யறாரு. அப்போ ஆளுகை செய்கிறவர் ராஜ்யத்தை யாருக்கு ஒப்பு கொடுப்பாரா? பிதாவாகிய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து 27, 28 சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. சகலத்தையும் அவர் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது, சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கும் போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆமென். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஆமென். இப்பொழுது குமாரனுடைய ஆளுகையில இருக்கும். ஏன்னா இந்த ஆளுகையை கொடுத்தவரே தேவன் தான். இந்த ஆளுகையை கொடுத்தவரே தேவன் தான் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு தெரியுமா? தன்னுடைய சபையை தேர்வு செய்வதற்கு. இயேசுதான் செலக்ட் பண்றாரு. இயேசுதான் நம்ம செலக்ட் பண்றாரு. இப்போ ஆளுகை அவர் கையில கொடுத்து நம்ம தேர்வு செய்து அவருடைய வருகையில பிதாவாகிய தேவனுக்கு என்ன பண்ணிடுவாரு? ஆளுகை எல்லாமே கொடுத்துடுவாரு. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு கீழே இயேசு என்ன இருப்பாரு? கீழ்ப்பட்டு இருப்பார்ன்றதோட அவருக்கு கீழே ஆளுகை நடக்கும். இவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனுமா என்ன பண்ணுவார்? யெகோவா தேவன் இந்த பூமியை ஆட்சி செய்வார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அந்த ராஜ்யத்துக்கு போனா குமாரன் ராஜ்யத்தை நம்ம மதிக்கணும், உணரணும். ஒவ்வொரு நாளும் என்னை பார்க்கிறாரு. என் பேச்சு, என்னுடைய எண்ணம், என்னுடைய செய்கை, என்னுடைய இருதயம் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. தேர்வு செய்வார். முகத்தை பார்த்துட்டு நம்ம ஆள் போடுற ஆள் கிடையாதுங்க. அவரு இருதயத்தை பார்த்து தான் ஆளை செலக்ட் பண்ணுவார். அதான் நேற்று பார்த்தோம். தாவீதை செலக்ட் பண்றோம். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு உண்மை வேணும், எவ்வளவு நம்ம முன்னேறணும், அவருடைய சித்தத்தை எவ்வளவு செய்யணும். பண்ணீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சார். ஸோ இப்போ அந்த ஒரு சம்பவம் நடக்குது. எப்படி அவருக்கு அந்த ஜெயில இருந்து வெளியில வந்த பிறகு எல்லா ராஜ்யமும் கனமும் மகிமையும் கிடைச்சதோ, அப்படியே இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பிதாவாகிய தேவன் அவருக்கு எல்லா ராஜ்யத்தையும் மகிமையும் கனத்தையும் கொடுத்தாரு. கொடுத்தது மாத்திரமல்ல, நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணாரு. அங்க யோசேப்புக்கு நடந்தது. 41, 45 ஆதியாகமம் 41, 45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனையா என்கிற பெயரை இட்டு, இப்போ பார்வோன் பேர் வைக்கிறான். யாருக்கு? யோசேப்புக்கு. சாப்நாத் பனேயான்னு ஒரு பேரை வச்சு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபாரின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இப்போ ஒரு மனைவியும் கொடுத்துட்டாரு. அவர் பேர் என்ன? ஆஸ்நாத். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். முடிஞ்சுதா? இப்போ அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு? ராஜ்யம் கிடைச்சிருச்சு. கிடைச்சது மாத்திரமல்ல, புதிய நாமம் கிடைச்சிருக்கு. புதிய நாமம் மாத்திரமல்ல, யார் கிடைச்சிருக்கிறா? ஒரு பொண்டாட்டி கூட அவருக்கு கிடைச்சிருக்கிறார். அப்ப அந்த நாமம் என்னன்னா சாப்நாத் பனேயா. சாப்நாத் பனேயான்ற வார்த்தை எகிப்திய வார்த்தை. அதோடைய அர்த்தம் என்னன்னா the living God spoke. The living God speak. Sorry, the living God speak. ஜீவனுள்ள தேவன் பேசுகிறவர். ஏன்னா பார்வன் ஒரு கனவு கண்டான். அது விடுவிக்க யாராலையும் முடியல. யார் தான் விடுவிச்சார்? யோசேப்பு தான் விடுவிச்சாரு. எப்படி விடுவிச்சாரு? ஜீவனுள்ள தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினாரு. அதை வச்சு பார்வோன் பேர் கொடுக்கிறாரு யோசேப்புக்கு, ஜீவனுள்ள தேவன் பேசுகிறவர். ஆமென். ஜீவனுள்ள தேவன் பேசுகிற சாப்நாத் பனேயா அப்படின்ற பேர் கொடுக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை பெற்ற பிறகு தற்காலத்துல சபையில் என்னவா இருக்கிறாரு? தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இன்னைக்கு இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் முக்கியம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் தேவன் நமக்கு தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். சாப்நாத் பனேயா, the living God speak, ஜீவனுள்ள தேவன் பேசுகிறவர். இப்படி அவருக்கு பேரை கொடுத்துட்டு ரெண்டாவது ஆஸ்நாத்தை கொடுத்தாரு. யாரை கொடுத்தாரு? ஆஸ்நாத். ஆஸ்நாத்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? she belonged to her father. தகப்பனுக்கு உரியவள்னு அர்த்தம்.
என்னது? தகப்பனுக்கு உரியவன். இந்த ஆஸ்நாத்துடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது அவங்க அப்பா ஒரு ஆசாரியர். யாரோட ஆசாரியர் தெரியுமா? எகிப்து தேசத்துல இருக்கக்கூடிய அங்க ஆசாரியர். இந்த ஆசாரியோடைய மகள் ரொம்ப பிரியமானவர், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பேரு அது வந்து நீத் அப்படின்ற ஒரு வார்த்தை, இப்ரைய வார்த்தை, எகிப்திய வார்த்தை. நீத் அப்படின்னா என்னன்னா ரொம்ப அப்பாவுக்கு பிடிச்சவர் அப்படின்னு. அப்பாவுக்கு பிடிச்சவர், தகப்பனுக்கு உரியவள் அல்லது தகப்பனுக்கு இன்பமானவள் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இந்த மனவாட்டி சபை தகப்பனுக்கு பிரியமா இருக்கிறதுனாலதான் குமாரன் என்ன பண்ணுச்சு? இந்த பூமியில அனுப்பி எல்லா பாடுகளையும் அவர் மேல வச்சு நம்ம கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை அவர் மேல கொடுக்கப்பட்டு நீங்களும் நானும் விடுதலை பெற்றவர்களா இங்க அமர்ந்திருக்கிறோம். எதிர்கலாம்னு சொல்றீங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். அப்போ இந்த காரியத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசு எப்படி சாப்நாத் பெனாயா, அந்த யோசேப் எப்படி சாப்நாத் பெனாயாவா இருந்த பேரை பெற்றாரோ அப்படியே இயேசுவும் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறார். சபை ஆஸ்நாத் மாதிரி தேவனுக்கு தகப்பனுக்கு பிரியமானவா இருக்கு. அடுத்தது பார்க்குமா, ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினாலே நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். இதுதான் தியான வசனமா நம்ம வாசித்தோம். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சணிய செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இதுதாங்க இவ்வளோ விஷயமும் எதுக்கு? யோசேப்பினுடைய வாழ்க்கையில இவ்வளோ காரியமும் நடந்தது எதுக்கு அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், ஜீவரட்சண்யம். ரட்சிப்பு தான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு மகத்துவம். அதனால்தான் யோவான் 3:16 சொல்லுது, அவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொருளி இவ்வளவா உலகத்தில் என்ன பண்ணாராம்? அன்பு கூர்ந்தாருன்னு அந்த திட்டம் நிறைவேறுது. அதனால்தான் பாருங்க, ஏசாயா 61:3 வாசிங்க. ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். துயரப்படுகிறவங்க ஏன் சொல்றாங்க தெரியுங்களா? இங்க யோசேப்பு தன்னுடைய குடும்பத்துக்கு ஜீவ ரட்சணியம் கொடுத்தார், ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். ஏன்? எதுல இருந்து ரட்சிப்பு கொடுத்தார்? 7 வருட பஞ்சத்துல இருந்து அவர் ரட்சிப்பை கொடுத்தார். 7ன்றது எதை குறிக்குதுங்க? பரிபூர்ணத்தை குறிக்குதா? அப்படியே சபையும் ஒரு பரிபூர்ணமான பஞ்சத்துல இருக்காதபடிக்கு ஜீவ ரட்சணியம் கொடுத்து உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? புரியுதுங்களா? இது நடக்குது. அதனால பிலிப்பியர் 2:12 கூட வாசிங்க. பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்பட்டிருக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுதுதான். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஏன்னா அவர் மூலமாக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ஜீவ ரட்சணியத்தை பெற்று இருக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த உலகத்துல வரக்கூடிய எல்லா நாச மோசத்துக்கும் அந்த பஞ்சத்திலிருந்து தேவன் நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டு ஒப்பு கொடுக்கல. அதான் ரொம்ப முக்கியம். கடைசியாக ஆதியாகமம் 42:14. இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இப்போ யோசேப்பு ராஜாவாயிட்டாரு. என்ன? இப்ப இந்த குடும்பத்துக்கு ஜீவ ரட்சணியத்தை கொடுத்துட்டாரு, ரட்சிப்பு வந்துடுச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஆனா அதான் முன்னாடி பார்த்தோமே, சாம்பலுக்கு பதில் சிங்காரம் எல்லாமே கொடுத்துட்டாரு, சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்தவரு. அவங்க வராங்க இல்லையா, அவங்க சகோதரர்கள். இப்போ அந்த சகோதரர்கள் வரும்போது அவங்கள என்ன பண்றாரு? எப்படி சோதிச்சாரு? பார்த்து தெரியும் இல்லையா? அந்த ஸ்டோரியெல்லாம் நமக்கு தெரியும், போ தேவையில்லை. ஏன் வந்து ஒரு டைரக்டா வாங்கப்பா, நான் தான் யோசிப்பு, நீங்க இப்படி பண்ணீங்களா அப்படி பண்ணீங்களா, பார்த்தீங்களா கர்த்தர் ஜீவ ரட்சணியத்துக்காக நம்மளை வச்சிருக்காங்க, அப்போ இந்த டைலாக் சொல்ல வேண்டியது என்ன? ஏன் சோதிச்சாரு? ஏன்னா இன்னைக்கும் அந்த சோதனை நம்ம சபைக்கு உண்டு. இன்னைக்கும் அந்த சோதனை சபைக்கு உண்டு. 2 கொரிந்தியர் 13
5, 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுமா? அப்போ சோதிக்கிற அந்த உணர்வை கொடுக்கறது யாரு? உள்ள இருக்கிறது இயேசு. நம்மளையும் சோதிக்கிறார். கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் நோவு, கொஞ்சம் வலி, கொஞ்சம் ஒண்ணுமே நடக்கலையன்ற விரக்தி எல்லாத்தையும் கொடுத்து சோதிக்கிறார். புரியுதுங்களா? அங்க எப்படி யோசேப்பு தன்னுடைய சகோதரர் ஏன் சோதிச்சார் தெரியுமா? ஆதியாகமம் 42:21 வாசிங்க. 21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரையொருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். உணர்வு அடைஞ்சாங்களா? 11 பேர் உணர்வு அடைஞ்சாங்களா? முன்னாடி என்ன இல்ல, இந்த உணர்வு இல்லை. ஆனா அந்த உணர்வு வரணும். என்ன உணர்வு? ஏன் நம்ம யோசேப்பை ஒப்பு கொடுத்தோம், ஏன் யோசேப்புக்கு துரோகம் செஞ்சோம், ஏன் யோசேப்பை விட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க அவங்க செஞ்ச தவறு அவங்க உணரணுன்றதுக்காகத்தான் யோசேப்பு சோதிச்சேன். இன்னைக்கு நம்ம அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளணும் சகோதரி சகோதரி. இந்த உணர்வை பெற்றுக்கொள்ளணும், ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துவதாய் மாற்றுகிறார். அவருடைய தியாகம், அவருடைய மரணம், அவருடைய செய்கைகள், அவருடைய நடக்கைகள், அவருடைய பேச்சு, அவருடைய அணுகுமுறை எல்லாத்தையும் உள்ள இருந்து நம்ம உள்வாங்க. அதை சோதித்து அறியணும். புரியுதுங்களா? அதை சோதித்து அறிந்து நாம் கீழ்பட்டு நடக்கணும். அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த 7 சம்பவம், இதை இன்னும் நீங்க டெவலப் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எப்படி யோசேப்பை வைத்து தேவன் இந்த காரியங்களை நடப்பித்து கடைசி காலத்துல வாழ்ற நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தாரோ, அப்படியே தற்காலத்துல இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாருங்க, இதுல நடப்பிக்கிறாருன்றதை நம்ம அறிந்து கொள்ளணும்.